அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது காதல் காதல்னா என்ன? அதாவது ஒரு சில புத்திசாலி சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்னா, காதல்னா காமங்க. ஏன் இந்த காதல்னா அழகான பொண்ணு வந்து காதல் வரணுமா? மற்ற சுமாரான பொண்ணுங்களை காதல் வராதா? அப்ப காதல்னா காமங்க. அழகு பார்த்தா காதல் வருது. அந்த மாதிரி இது ஒரு பையன், சுமாரான பையங்க. பல் எடுப்பா, கருப்பா, அவன் அம்மால வந்து காதல் வர வேண்டியதானே? ஏன் அந்த பொண்ணுங்க அழகான பையனை பார்த்து காதல் பண்றாளுங்க? அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைவருமே அழகான ஒரு ஒரு ஒரே மாரி இல்லாம, ஒவ்வொரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில எல்லாருமே இந்த உலகத்துல அழகுதான். அது அவங்க பார்க்குற விதத்த பொறுத்து இருக்கு. அத தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அழகு எதுல இருக்கு? அழகு வந்து எதுல இருக்கு? அழகு வந்து தோற்றத்துல கிடையாது. அவர்களுடைய ஆட்டிட்யூட். அவருடைய ஆட்டிட்யூட்ல இருக்குல்ல. அழகுன்றது ஆட்டிட்யூட்ல தான் இருக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு பேசுற விதம், அவங்களுடைய உணர்வுகளும், அவங்க நடந்துக்கிற விதம். ஸோ, ஒருத்தர் உதவி செய்றாங்க. அது அழகு இருக்கு. ஒருத்தருக்கு தியானம் பண்றாங்க. 2வது ஒருத்தருக்கு பசிக்கிறவங்களுக்கு உணவை வாங்கி குடுக்குறாங்க. அப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? அந்த செயல்பாடுகள் தான் அழகு தவிர, அந்த ஆட்டிட்யூட் அதுதான் அழகு. தவிர்த்து தன்னுடைய தோற்றத்துல அழகு கிடையாது. தோற்றத்துல வருவது காதல்னா கேட்டீங்கன்னா, அது ஒரு வகையான காதல் தான். எதுவுமே காதல்ன்றது பொய் கிடையாது. ஏன்னா, யார் மேல எந்த நேரத்துல ஒரு ஸ்பார்க் ஆகும்னு தெரியாது. ஒரு ஃபயர் ஆகும். ஸோ அந்த ஃபயர் எப்போனா ஆகலாம். சரிங்க. இப்போ மேட்ருக்கு வரேன். என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்தது சொல்றேன் உங்களுக்கு. காதல் உண்மையா? பொய்யா? இல்ல காமமா? இல்லன்னா பவர்ஃபுல்லான ஒரு உணர்வுகளா? அப்படி பார்க்கும்போது ஒரு சம்பவங்க. ஒரு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்துன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து அவன் வந்து லவ் வந்து சின்ன வயசுல ஒரு ஒரு ஒன் சைடா லவ் பண்ணி என்ன பண்றான், அவன் வந்து ஒரு ஃபிஷர்மேன் பையன் வச்சுக்கங்களேன். ஒரு ஃபிஷர்மேன் பையன். மார்க்கெட்டு அது இப்படி இருக்கிற பையன் வச்சுக்கங்க. இப்போ அவன் லவ் பண்ற பொண்ணு யார் தெரியுமா? பக்கா ஒரு பிராமின் பொண்ணு அது. ஸோ அவங்க வந்து அந்த அவங்களுடைய சங்கீதம் படிக்கிறது, அந்த வார்த்தைகள்லாம் மந்திரங்கள் சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஏறும் பொண்ணு. ஸோ இவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டு கிளாஸ் சொல்றாங்க இல்லையா? ஒரு சங்கீதம் கத்துக்கிற கிளாஸ்க்கு வந்து இந்த பையன் ஒரு சினிமா பாடல் பாடணும்னு சொல்லிட்டு இவன் ஆசைப்படுறான். ஏன்னா இவர் கானா பாடகர். இவன் ஒரு கானா பாடகர். இவன் என்ன பண்றான், ஒரு கோவில் திருவிழால ஒரு பாட்டு வந்து பாடுறத பார்த்துட்டு, இவனுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது, ஆசை வருது. நம்மளும் ஸ்டேஜ்ல பாடணும் அப்படின்னு ஆசை வருது. இவன் என்ன பண்றான், சரி உடனே தன்னோட அம்மாட்ட போயிட்டு, அம்மா நானும் வந்து பாட்டு கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான்.